யாழினி, நீ இப்ப வீட்டுக்கு தானே வர? ஆமாமா, பாஸ் தான் என்ன டிராப் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. சரி சரி, சீக்கிரம் வா. உனக்கு தோசை சுட்டு வைக்கட்டுமா? வேண்டாமா, நான் இங்கேயே சாப்பிட்டேன், எனக்கு எதுவும் தேவையில்லை. சரி, பார்த்து பத்திரமா வீட்டுக்கு வா, நான் வைக்கிறேன் என்று போனை வைத்து விட அதே நேரம் யாழினியை பார்த்தவன், என்னடி ஆல்ரெடி சாப்பிட்டுட்டேன்னு சொல்ற? இப்பவே உனக்கு வயிறு ஃபுல் ஆயிடுச்சா என்ன? இன்னும் பசி இருந்தா சொல்லு, இப்பவே நான் உன் பசியை போக்குறேன் என்று அவள் உதட்டை பார்த்து கொண்டே கேட்க அவளுக்கு முகம் எல்லாம் வெட்கத்தில் சிவந்து விட்டது. பூங்க அர்ஜுன் என்றவள் மீண்டும் அவன் மார்பில் முகத்தை புதைத்துக் கொண்டாள். தன்னிடமிருந்து அவளை பிரிப்பதற்கு மனமில்லாமல் அவளின் தோள் மேல் கையை போட்டு கண்ணை மூடி அமர்ந்திருந்தவன் பின்பு சிறிது நேரம் கழித்து, யாழினி, வீட்டுக்கு போகணும்டி, மணியாகுது. எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஆனா உனக்கு? புரியுதுங்க. சரி, நம்ம போலாம், வண்டி எடுங்க என்று அவள் வேகமாக அவனை பிரிந்து நகர ஏனோ அந்த சிறிய பிரிவை கூட அவனால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. அவளையே பார்த்து கொண்டிருந்தவன், எல்லாம் கொஞ்ச நாள் தான் யாழினி, சீக்கிரம் எல்லாம் சரியா போயிடும் என்று மனதிற்குள்ளேயே நினைத்துக் கொண்டு வண்டியை ஸ்டார்ட் செய்தான். பிறகு அவளை அழைத்து கொண்டு பத்திரமாக வீட்டில் சென்று இறக்கிவிட வண்டியிலிருந்து இறங்க நினைத்தவளின் கையை பிடித்து இழுத்தவன், என்னடி அவசரம், இவ்ளோ வேகமா ஓடுற? என்ன பாஸ், வீடு வந்துருச்சுல்ல, அதான் இறங்கலாமேன்னு. யாழினி, ஒரு விஷயத்த நல்ல கவனமா கேட்டுக்கோ. இப்போ நம்ம விஷயம் பப்ளிக்கா வெளியில எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இந்நேரத்துக்கு போன் மூலமாவும் நியூஸ் மூலமாவும் கூட வெளியில வந்திருக்கலாம். அது உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு இப்ப வரைக்கும் கூட தெரியாம இருக்கலாம். ஆனா அக்கம் பக்கத்து வீட்டுக்காரவங்களோ இல்ல தெரிஞ்சவங்க மூலமாவோ அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிய வரும்போது அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு என்னால கொஞ்சம் கூட கெஸ் பண்ண முடியல. சோ நாளைக்கே நம்ம இந்த விஷயத்த பத்தி உங்க வீட்டுல பேசுறது நல்லதுன்னு தோணுது எனக்கு. புரியுது பாஸ், ஆனா இந்த டைம்ல வேண்டாம். நீங்க சொல்ற மாதிரி நாளைக்கு ஆபீஸ் முடிஞ்சு ஈவினிங்கா வந்து பேசலாம். சரிடி, அப்புறம் எனக்கு ஸ்ட்ராங்கா ஏதாவது கிஃப்ட் கொடுத்துட்டு போலாம்ல? எதுக்கு? இன்னைக்கு என்ன கூட்டிட்டு போய் சிக்க வச்சிங்களே, அதுக்கு உங்களுக்கு கிஃப்ட் வேற வேணுமாக்கும்? என்னடி இப்படி பேசுற? ஆமா, பிசினஸ் பார்ட்டின்னு சொல்லிட்டு அது ஒரு கெட் டுகெதர்னு கடைசி நேரத்துல சொல்லித்தானே என்னை ஏமாத்துனீங்க. அங்க போய் என்னை இன்சல்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? அதான் இப்ப எல்லாத்துக்கும் நீ என்னோட பிஏ இல்ல என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சிடுச்சுல்ல. தெரிஞ்சிடுச்சுதான், ஆனா ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும் பாஸ். நீங்க எதுக்கும் கொஞ்சம் கவனமா இருங்க. எனக்கு அந்த கைலாஷோட பார்வையும் பேச்சு நடவடிக்கை எதுவுமே சரியா படல. நீ பயப்படுற அளவுக்கெல்லாம் அவன் ஒரு ஆளே கிடையாது யாழினி. நீ அத பத்திலாம் கவலைப்படாம ஃப்ரீயா விடு, நான் பாத்துக்கிறேன். நீ கவனமா இரு, சரியா? ஆபீஸ் வண்டியை தவிர நீ தனியாலாம் வர தேவையில்ல. ஓகேடி, பாத்து போ. நான் வீட்டுக்கு போயிட்டு உனக்கு கால் பண்றேன். அதுக்குள்ள நீ சைலண்டா ரூமுக்கு வந்துரு, ஓகேவா? சரி என்று இறங்க சென்றவள் மீண்டும் கார் கதவை சாத்திவிட்டு வேகமாக அவன் சட்டை காலரை பிடித்து இழுத்து அவன் நெற்றியில் தன்னுடைய ஆழமான முத்தத்தினை பதித்து விட்டு வேகமாக இறங்கி சென்று விட்டாள். அவள் கொடுத்த அந்த நெற்றி முத்தம் அவனை அந்த நிமிடம் அப்படியே உரைய வைத்திருந்தது. உள்ளே சென்ற யாழினிக்கு அவன் இன்னும் காரை எடுத்துக்கொண்டு செல்லாமல் இருப்பதை பார்த்து சிரிப்பு வர அப்பொழுதே அவனுக்கு ஒரு மெசேஜ் செய்தாள். அந்த மெசேஜ் சத்தத்தில் தெளிந்தவன் அதை எடுத்து பார்க்க யாழினிடமிருந்து வந்திருந்தது. பாஸ், இன்னும் எவ்வளவு நேரம் இப்படி நிக்க போறீங்க? சீக்கிரம் வீட்டுக்கு கிளம்பி போங்க என்றதும் அவன் முகத்தில் ஒரு சிரிப்பு வர, இவ இருக்காளே, என்னை இப்படி ஃப்ரீஸ் ஆக்கி விட்டுட்டு இப்போ கிண்டல் வேற பண்ற மாவளே, நாளைக்கு வாடி ஆபீஸ்க்கு, உன்னை வச்சுக்கிறேன் என்று கூறியவன் பின்பு காரை திருப்பிக் கொண்டு தன்னுடைய வீட்டிற்கு சென்று விட்டான். அடுத்த நாள் காலை நடக்க போகும் பிரச்சனைகள் தெரியாத இருவரும் அன்றைய நாளை மிகவும் சந்தோஷமாக கழித்தனர். வீட்டிற்கு சென்ற அர்ஜுனோ யாழினிக்கு அழைத்து நீண்ட நேரம் பேசியிருந்து விட்டு பின்பு உறக்கத்தை தழுவினான். அடுத்த நாள் காலை எழுந்த யாழினி சந்தோஷமாக குளித்து முடித்துவிட்டு ஆபீஸிற்கு புறப்பட்டு செல்ல காரும் வந்துவிட்டது. அதில் அவள் ஏறி சென்ற சிறிது நேரத்திலேயே அங்கிருந்த பெண்மணி வேகமாக அவர்கள் வீட்டின் முன்னால் வந்து, யாழினியம்மா, இங்க வாங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் என்றதும், சொல்லுங்க, என்ன விஷயம் என்று அவர் கேட்க அவர் கையில் இருந்த பேப்பரை காட்டி, இது நம்ம யாழினி தானே, இவர் ஆபீஸ்ல தானே வேலை செய்யுது என்று காட்டி கேட்க அதை பார்த்தவருக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. ஆமா, நேத்து அவங்க கம்பெனில ஏதோ பார்ட்டி இருக்குதுன்னு சொல்லி போயிருந்தா, அந்த போட்டோவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் என்று சந்தோஷமாக கூற,
என்னங்க நீங்க அந்த போட்டோவை பாத்துட்டு இருக்கீங்களே தவிர அதுல போட்டிருக்க விஷயத்த படிச்சீங்களா? ஏன் என்னாச்சு? யாழினியும் அவரும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்களாமே, 2 பேரும் லவ் பண்றாங்கன்னு போட்டு இருக்கு. இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதா? அக்கா என்ன சொல்றீங்க என்றவர் பேப்பரை வாங்கி வேகமாக பார்க்க இருவருடைய புகைப்படமும் போட்டு வாய்க்கு வந்தது எல்லாம் கட்டுக்கதையாக எழுதிவிட்டிருந்தனர். அதையெல்லாம் படிக்க படிக்க அவருடைய கண்கள் எல்லாம் கலங்கி கண்ணீர் வழிய தொடங்கியது. என்னவோ யாழினி பெரிய இடத்துல வேலை செஞ்சு சம்பளம் நிறைய கிடைக்குதுன்னு சொன்னீங்க, அது இந்த வேலைக்கு ஏத்த சம்பளம் தானா என்று அவரை பார்த்து தவறாக கேள்வி கேட்க அதை தாங்கிக் கொள்ள முடியாதவர் அழுது கொண்டே உள்ளே சென்று விட்டார். அதற்குள் பக்கத்து வீட்டு பெண்மணி வந்து, என்னாச்சு, ஏன் அவங்க இப்படி அழுதுகிட்டே போறாங்க? அதை ஏன் கேக்குற? யாழினி ரொம்ப பெரிய வேலையில இருக்கு, டெய்லி டிரைவர் வந்து அதை கூட்டிட்டு வராருன்னு நம்ம எவ்வளவு சந்தோஷப்பட்டோம். ஆமாங்கா, கை நிறைய சம்பளம் வாங்குதுன்னு அவங்க அம்மா கூட ரொம்ப பெருமையா பேசினாங்களே. ஆமா ஆமா, ஆனா அந்த கம்பெனி முதலாளியே கரெக்ட் பண்ணி வச்சிருக்கான்றது இப்பதானே தெரிஞ்சது. அக்கா என்ன சொல்றீங்க? நம்ம யாழினி அந்த மாதிரி பொண்ணு கிடையாது. அட என்ன நீ சுத்தம் விவர கெட்டவளா இருக்க. இந்த பேப்பரை பாரு, அப்பதான் உனக்கு தெரியும் என்றதும் அந்த பேப்பரை வாங்கி படித்து விட்டு, என்னக்கா இது, இதெல்லாம் உண்மையா? என்னால நம்பவே முடியலையே. இந்த பொண்ணையும் பால் குடிக்குமான்ற மாதிரி மூஞ்சிய வச்சிருந்தா கடைசியில இப்படி பண்ணி வச்சிருக்காள் இந்த பொண்ணு. இவளாலதான் இந்த குடும்பம் மேல வரப்போகுதுன்னு அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இது வாழ்க்கைய இதுவே தேர்ந்தெடுத்துக்குச்சு போல. பின்ன இந்த பொண்ணோட அழகுல மயங்கிதான் அந்த கம்பெனி முதலாளி இவள வேலைக்கே எடுத்திருப்பாரு. சம்பளமும் கை நிறைய போட்டு கொடுத்திருப்பாரு. இப்போ காலம் ஃபுல்லா அவர் கூடவே சைட்ல இருந்துடலான்னு முடிவு பண்ணிடுச்சு போல இருக்குது. நீ என்னக்கா நினைக்கிற? இந்த மாதிரி வசதியானவங்க இந்த மாதிரி வீட்டு பொண்ண கல்யாணம் பண்ணி தான் பொண்டாட்டின்னு வெளியில கௌரவமா சொல்லிக்க முடியுமா? அப்போ யாழினியை இவரு கல்யாணம் பண்ணிக்க மாட்டாருன்னு சொல்றீங்களாக்கா? ஆமா, இங்க பாரு, இந்த மாதிரி ஒரு மனுஷனுக்கு பொண்டாட்டியா வர்றதுக்குன்னு சில தகுதிகள் இருக்குது. அது யாழினி கிட்ட கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது வப்பாட்டியா வேணா வச்சுக்குவாரு, பொண்டாட்டியா வச்சுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல என்று நாக்கு மேல் பல்லை போட்டு பேச, அதையெல்லாம் உள்ளிருந்து கேட்டுக்கொண்டிருந்த யாழினியின் அம்மாவிற்கு துக்கம் தொண்டையை அடைப்பது போல இருந்தது. அதே நேரம் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த அவரது அப்பாவிற்கு நெஞ்செல்லாம் அழுத்துவது போல இருந்தது. அதற்குள் இன்னொரு பெண்மணி ஓடி வந்து, அக்கா அக்கா, இப்ப நியூஸ் போட்டாங்களே பாத்தீங்களா? இல்லையேடி, நம்ம யாழினிய பத்தி தான் இந்த நியூஸ்ல ஓடுது, வாங்கலேன் என்று அவர்கள் இருவரையும் கையை பிடித்து இழுத்து கொண்டு செல்ல, அதே நேரம் யாழினியின் வீட்டிலும் டிவியை ஆன் செய்து பார்க்க பேப்பரில் வந்த அதே செய்திதான் நியூஸிலும் ஓடிக்கொண்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் யாழினியும் அர்ஜுனும் ஜோடியாக சேர்ந்தெடுத்து கொண்ட புகைப்படமும் அதில் காட்டிக் கொண்டிருந்தார்கள். அதை பார்த்து பெற்றவர்கள் இருவருக்கும் கண்கள் கலங்கியது. எங்க நம்ம பொண்ணா இப்படி? என்னால நம்பவே முடியலங்க. இல்லம்மா, நம்ம யாழினி கிட்ட பேசாம ஒரு முடிவுக்கு வர முடியாது. அப்படியே அவங்க 2 பேரும் விரும்புறாங்கன்னா, கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறாங்கன்னா கூட அத நம்ம கிட்ட சொல்லி இருக்கலாமே. இப்படி பப்ளிக்ல போய் சொல்றதுக்கு முன்னாடியே நம்ம கிட்ட சொல்லி இருந்தா நம்மளே அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கூட வச்சிருந்திருக்கலாமே. அதனாலதான் அன்னைக்கு அந்த பையன் தினேஷ் பொண்ணு பார்க்க வந்த போது கூட இவ வரலன்னு நினைக்கிறேங்க. ஆமா, நீ சொல்றதும் சரிதான் என்றவர் அதே நேரம் அந்த செய்தியில் ஏதேதோ கட்டுக்கதைகள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தனர். திருமணத்திற்கு முன்பு இருவரும் நிறைய பார்ட்டிகளுக்கு சென்று வருவதாகவும், யாழினி அர்ஜுன் வீட்டிலேயே சென்று தங்கி வந்தது, அவனுடனே இருந்தது என்று மாறி மாறி அனைத்து செய்திகளும் வந்து கொண்டிருக்க, அந்த தெரு முழுவதும் யாழினியை பற்றி தவறாக பேசிக் கொண்டிருந்தனர். இதெல்லாம் தெரியாத யாழினி ஆபீஸில் சந்தோஷமாக வேலை பார்த்து கொண்டிருக்க, அதே நேரம் சிவாவோ வேக வேகமாக அர்ஜுனின் அலுவலகத்திற்குள் ஓடி வந்தான். வந்தவன் கதவை திறந்து கொண்டு உள்ளே வர அர்ஜுனும் யாழினியும் அவர்கள் இடத்தில் அமர்ந்து வேலை செய்து கொண்டிருந்தனர். சிவா அறக்க பறக்க ஓடி வந்ததை பார்த்தவனுக்கு ஒரு மாதிரியாகி போய்விட்டது. டேய், என்னடா எதுக்கு இப்படி வேர்வை விறுவிறுக்க ஓடி வந்திருக்க என்று அர்ஜுன் கேட்க, மச்சான், வெளியில என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு ஏதாச்சும் உங்க 2 பேருக்கும் தெரியுமா தெரியாதா? லூசு மாதிரி ஒளராம என்ன விஷயம்னு சொல்லுடா என்றதும் அங்கிருந்த ரிமோட்டை எடுத்து டிவியை ஆன் செய்தவன் நியூஸ் சேனலை வைத்தான். யாழினியும் அர்ஜுனும் அந்த நியூஸில் நல்ல விதமாக வரும் என்று எதிர்பார்த்திருந்த நிலைமையில்
அந்த நியூஸில் யாழினியின் கேரக்டரை மிகவும் தப்பாக பேசிக் கொண்டிருந்தனர். திருமணத்திற்கு முன்பே அர்ஜுனுடன் நைட் பார்ட்டிகளுக்கு செல்வதும் அவன் வீட்டிலேயே சென்று தங்குவது என்று அவளை பற்றிய அவதூறுகள் நிறைய வந்து கொண்டிருந்தது. அதை பார்த்த யாழினி கண்கள் கலங்கி அழுது கொண்டிருக்க, அர்ஜுனுக்கோ அந்த டிவி சேனலின் மேல் அப்படி ஒரு கோபம் வந்தது. எவன் பார்த்த வேலைடா இது என்று கோபமாக கத்த, எனக்கும் ஒன்னும் புரியலடா, என்னதான் நடந்துச்சு? பார்ட்டிக்கு தானே போனீங்க, அங்க என்ன பிரச்சனை வந்துச்சு என்றதும் அங்கு நடந்த விஷயங்கள் அனைத்தையும் ஒன்று விடாமல் அர்ஜுன் கூற, அதை கேட்ட சிவாவிற்கு பக்கென்று ஆனது. அப்படின்னா கண்டிப்பா இது அந்த கைலாஷோட வேலையாத்தான் இருக்கும். அவன் புத்திய காட்டிட்டான் பாத்தியா? நீங்க 2 பேரும் லவ் பண்றீங்க, கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு கௌரவமா சொல்லியுமே இப்படி ஒரு கேவலமான நியூஸ் வந்திருக்குதுன்னா இது நிச்சயமா அவன் பார்த்த வேலைதான் மச்சான். இது மட்டும் இல்ல, நியூஸ் பேப்பர்ல இன்னைக்கு ஹெட்லைன்ஸே நீங்க 2 பேரு தாண்டா என்று காட்ட, அதை வேகமாக வாங்கி பார்த்த அர்ஜுன் தலையில் கை வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று யோசிக்க, யாழினி முகத்தை பொத்திக் கொண்டு அங்கிருந்த சேரில் அமர்ந்து அழத் தொடங்கிவிட்டாள். உடனே பதறியபடி அவள் அருகே ஓடி வந்த அர்ஜுன், இப்போ எதுக்கடி இப்படி அழுவுற? வேற என்ன பாஸ் பண்ண சொல்றீங்க? இந்நேரம் இந்த விஷயம் எங்க வீட்டுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்பா அம்மா என்னை பத்தி என்ன பேசி இருப்பாங்க? எனக்கு அதெல்லாம் நினைக்கவே ரொம்ப கேவலமா இருக்குது. நான் எப்படி பாஸ் அவங்க முகத்துல முழிப்பேன்? எங்க தெருவுல இருக்கிறவங்க எல்லாம் என்னை எப்படி கேவலமா பாப்பாங்க தெரியுமா? எனக்கு வீட்டுக்கு போகவே பயமா இருக்குது பாஸ். இங்க பாருடி, அப்படியெல்லாம் உன்னை நான் தனியா விட்டுற மாட்டேன், புரியுதா? இன்னைக்கு நானே உங்க வீட்டுக்கு வந்து இந்த விஷயத்த பத்தி பேசுறேன், சரியா? வேண்டாம் பாஸ், இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல நீங்க வந்தீங்கன்னா எங்க வீட்லயோ இல்ல வேற யாராச்சுமோ ஏதாவது பேசி உங்களை ஹர்ட் பண்ணிட்டாங்கன்னா காலம் ஃபுல்லா அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகிடும். நானே இன்னைக்கு இந்த பிரச்சனைய பாத்துக்கிறேன் பாஸ். அதுக்கும் மேல முடியலன்னா நீங்க வாங்க ப்ளீஸ். எனக்கு என்னவோ உன்னை தனியா அனுப்புறதுல துளி கூட விருப்பம் இல்லடி என்று கூற, அதே நேரம் கைலாஷ் அர்ஜுனுக்கு போன் செய்ய, புது நம்பரில் இருந்து வந்ததும் வேறு வழி இல்லாமல் போனை எடுத்தவன் ஹலோ என்றதும், என்ன அர்ஜுன், இன்னைக்கு இந்த செய்தி போதுமா? உனக்கு இன்னும் ஏதாவது வேணுமா? இடியட், யார்டா பேசுறது? என்ன அர்ஜுன், என் குரலை வச்சு கூடவா இன்னும் கண்டுபிடிக்கல? நான் தான் உன்னோட பரம எதிரி கைலாஷ் பேசுறேன். நேத்து அந்த பார்ட்டியில வச்சு உன் கேர்ள் ஃபிரெண்ட், அதான் உன்னோட பிஏ, உன்னோட சரிஞ்ச மானத்தை தூக்கி நிறுத்தினால, அதுல எவ்வளவு கெத்தா நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டு போனீங்க. அப்போ எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருந்திருக்கும். இதுக்கு கண்டிப்பா உங்களை பழி வாங்கணும்ல. இந்த விஷயம் உன்னை எதுவும் பண்ணாது, நீ ஆம்பள. ஆனா யாழினி அப்படி கிடையாதுல்ல. நிச்சயமா அவளுக்கு இந்த விஷயம் ரொம்ப பெரிய அசிங்கத்தை தான் தேடி தரும். இதனால அவளை பெத்தவங்க கூட உன்னை மதிக்க மாட்டாங்க. நீ வேணா பாரு, 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு கௌரவமா சொல்லிட்டு போனீங்கல்ல, உங்க 2 பேருக்கும் நிச்சயம் கல்யாணம் நடக்கவே நடக்காது. அத நான் நடக்கவும் விட மாட்டேன் என்று கூறி சிரிக்க, சி, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா இருந்தா தைரியமா முன்னாடி வந்து பேசுடா. கோழ மாதிரி இப்படி போன்ல வந்து புலம்பிக்கிட்டு கிடக்குற. இந்த மாதிரி எச்ச வேலை நீ பார்த்ததுக்கு நான் கவலைப்படுவேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இங்க பாரு, நீ என்ன சொன்னாலும் யாழினி தான் ஏன் பொண்டாட்டி. நான் தான் அவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன். இப்படி ஒரு நியூஸ் வந்தாலும் வரலனாலும் அவ கழுத்துல தாலி கட்ட போறது நான் தான். என் பிரச்சனைய பாத்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும். நீ உன் பிரச்சனை மட்டும் பாரு. தேவையில்லாம உன் விஷயத்துல தலையிடாம ஒதுங்கி இருந்த அர்ஜுன நீ சீண்டி விட்டுட்ட. இதுக்காகவாது நிச்சயமா அதுக்கான பலனை நீ அனுபவிப்ப. அவ்வளவு சீக்கிரம் உன்னையும் அந்த மீராவையும் நான் சும்மா விட்டுருவேன்னு மட்டும் நினைக்காத. உங்க 2 பேருக்குமே கூடிய சீக்கிரமே நான் ஒரு பெரிய பாடத்தை கத்து கொடுக்கறேன். வைடா போன என்று போனை கட் செய்து விட, அப்பொழுதே அது கைலாஷின் திட்டம் என்று யாழினிக்கும் சிவாவிற்கும் புரிந்துவிட்டது. அப்பொழுது சிவாவோ, மச்சான் இப்போ என்னடா பண்றது? என்னடா பண்ண சொல்ற? இவ எதுக்குமே ஒத்து வர மாட்டேங்கிறாளே. நான் வீட்டுல வந்து இன்னைக்கு பேசுறேன்னு சொல்றேன், இவ வேண்டாம்னு சொல்றான். இவளை தனியா அனுப்பி வச்சுட்டு நான் எப்படிடா இங்க நிம்மதியா இருக்க முடியும்? யாழினி, அர்ஜுன் சொல்றத கொஞ்சம் கேளுமா. அவனே இன்னைக்கு நேர்ல வந்து உங்க வீட்டுல பேசுவான், நானும் கூட வரேன். ஆனா இன்னைக்கு வேண்டாம், எனக்கு ஏதோ கொஞ்சம் பயமா இருக்குது. முதல்ல நான் போய் பேசி சமாளிக்க பாக்குறேன். என்னால முடியலன்னா சொல்றேன், அதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் வந்து பேசுங்க ப்ளீஸ். பார்த்தல,
இவகிட்ட மட்டும் நம்ம பேசி புரிய வைக்கவே முடியாதுடா. எப்பவுமே இவ சொல்றத இவ பேசுறதுதான் சரிங்கிற மாதிரியே பேசுவா என்று கூறிவிட்டு கோபமாக சென்று சேரில் அமர்ந்து கொண்டான். அதே நேரம் அந்த செய்தி அவன் ஆபீஸ் முழுவதும் காட்டுத்தீ போல பரவியது. அதற்கு மேல் அங்கு இருக்க முடியாமல் அந்த அறையிலிருந்து வெளியே வந்தவளின் எதிரே வந்த காவியா அவள் கையை பிடித்து ஓரமாக அழைத்து சென்று, யானி அழுவாதடி, என்னாச்சு, என்ன பிரச்சனை, இப்படி ஒரு நியூஸ் எப்படி வந்துச்சு, அர்ஜுன் பாஸ் எப்படி இது ரிலீஸ் ஆக விட்டாரு என்று கேள்வி மேல் கேள்வி கேட்க, இதுல அவர் தப்பு ஒண்ணுமே இல்ல, எல்லாருமே அந்த கைலாஷ் பண்ண வேலடி. யாரடி அந்த கைலாஷ்? அதான் அந்த மீராவோட புது பாய் ஃப்ரெண்ட் என்று நடந்த விஷயங்கள் அனைத்தையும் கூற காவியாவிற்கு சங்கடமாகிவிட்டது. இப்போ என்னடி பண்ண போற? பாஸ் என்ன சொல்றாரு? காவியா, முதல்ல நீ என்ன மன்னிச்சிரு. உன்கிட்ட என்னோட காதல் விஷயத்த நான் சொல்லவே இல்ல. பாசு நானும் ஒருத்தரை லவ் பண்றோம் தான். ஆனா இந்த விஷயத்த இப்ப வெளியில சொல்ல வேண்டாம்னு நான் தான் அவர்கிட்ட சொல்லி இருந்தேன். 2-3 வருஷம் போனதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கூட சொல்லி இருந்தேன். ஆனா இவ்வளவு பெரிய பிரச்சனை இவ்வளவு சீக்கிரம் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லடி. உன்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டேன்னு ப்ளீஸ் தயவு செஞ்சு என்ன தப்பா நினைச்சுக்காத. என்ன யாழினி, நான் போய் உன்னை தப்பா நினைப்பனா? நீ ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சா கண்டிப்பா அதுக்கு காரணம் இருக்கும். அதுவும் இல்லாம 2-3 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ற விஷயத்த இப்ப எதுக்கு நீ சொல்லணும்? சரி, இந்த விஷயம் உங்க வீட்டுக்கு தெரிஞ்சிருக்குமே, என்னடி பண்ண போற? எனக்கு ஒன்னும் புரியலடி. வீட்டுக்கு போய் அப்பா அம்மா முகத்துல முழிக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. இவ்ளோ கேமலமா நியூஸ் போடுவாங்க, அவங்களுக்கு இதனால என்ன சந்தோஷம் கிடைக்க போகுது சொல்லு? நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? அவங்களுக்கு இதுதான் டிஆர்பி ரேட் இன்க்ரீஸ் பண்ணத்தான் பாப்பாங்களே தவிர உனக்காக பாவம் எல்லாம் பார்க்க மாட்டாங்கடி. இந்த நியூஸ் சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அப்படிதான். இப்போ ஆபீஸ்ல இருக்கிறவங்க கூட அரசல் புரசலா உன்னையும் பாசையும் சேர்த்து வச்சுதான் பேசுறாங்க. ரொம்ப தப்பா பேசுறாங்கடி. ஏன் காதாலேயே கேட்க முடியல. அதான் உன்னை பாக்கலாம்னு வந்தேன். அதுக்குள்ள நல்ல வேளை நீயே வெளியே வந்துட்ட. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுடி. நம்ம கொஞ்ச நேரம் கேண்டீன் போலாமா? சரி வா என்று அவளை அழைத்து கொண்டு செல்ல, அதே நேரம் அவள் காவியாவுடன் கேண்டீன் செல்வதை கேமராவில் பார்த்து கொண்டுதான் இருந்தான். அப்பொழுது யாழினியை ஒரு தலையாக காதலித்தவன் அவர்கள் அருகில் வந்து, யாழினி, உன்கிட்ட ரொம்ப நாளா ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சிருந்தேன். ஆனா அது சொல்லாதது ஒரு விதத்தில் நல்லதா போச்சு. இன்னைக்குதான் நான் நியூஸ் பார்த்தேன். நல்ல வேளை இந்த காதல் வலையில நான் சிக்கல. ஆல்ரெடி பாஸ் உன் வலையில சிக்கிட்டார் போல இருக்கே. பெரிய இடம் உன் கையில இருக்கும்போது என்னையெல்லாம் நீ திரும்பி பாப்பியா? அதான் நான் அன்னைக்கு பேசும்போது காது கொடுத்து கூட வாங்காம என்னை இக்னோர் பண்றதுலயே நீ குறியா இருந்திருக்கிற. எனக்கு தான் அது தெரியாம முட்டாள் மாதிரி உன் பின்னாடியே தெரிஞ்சிட்டு வந்திருக்கேன். இங்க பாருங்க, அவளே ரொம்ப கஷ்டத்துல மனசு உடைஞ்சு போய் உட்கார்ந்துட்டு இருக்கா. இப்போ போய் இதெல்லாம் பேசணுமா? என்ன பேசுற காவியா? நான் யாழினிய உயிருக்கு உயிரா நேசிச்சேன். ஆனா என்ன மாதிரி ஆளெல்லாம் இந்த மேடம்க்கு பிடிக்காது. இவங்க ரொம்ப வசதியான வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்பட்டுட்டாங்க. அதான் பாச புடிச்சிட்டாங்க. அவரும் இவளோட அழக பார்த்துதான் மயங்கி போயிருப்பார். இல்லனா இத்தனை வருஷம் இந்த ஆபீஸ்ல எத்தனை பொண்ணுங்க ஒர்க் பண்றாங்க. யாரையாவது ஒருத்தரையாவது நம்ம பாச நெருங்க முடிஞ்சுதா? அப்படி இருக்கும் பொழுது இந்த யாழினி மட்டும் அவரை நெருங்க விட்டுருக்காருன்னா அப்போ இவகிட்ட தானே பிரச்சனை இருக்கு. இவ தானே நம்ம பாச இவளோட வடையில விழ வச்சிருக்கா. போதும், நிறுத்துங்க. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. இதுக்கு மேல என்ன கஷ்டப்படுத்தாதீங்க என்று கையெடுத்து கும்பிட்டவள் அங்கிருந்து அழுது கொண்டே ஓடி வர, அதை கேமராவில் பார்த்து கொண்டிருந்த அர்ஜுனுக்கு கண்கள் எல்லாம் சிவந்து கோபம் வர ஆரம்பித்தது. உடனே சிவாவோ, என்னடா ஆபீஸ்ல இருக்கவங்க எல்லாம் இப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க, இதுக்கு ஏதாச்சும் ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். இதுக்கு மேலேயும் அமைதியா இருந்தா இதெல்லாம் சரிப்பட்டு வராது அர்ஜுன். என்னடா பண்ண சொல்ற? என்னை எந்த வழியிலையும் போக விடாம இவ என்ன கஷ்டப்படுத்துறாடா. இவளும் கஷ்டப்பட்டு என்னையும் கஷ்டப்படுத்தி 2 பேருக்கும் நிம்மதி இல்லாம ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி ஆக்கி வச்சிருக்கா. இப்போ இவளுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுல என்ன தாண்டா பிரச்சனை? என் மேல இவளுக்கு துளி கூட நம்பிக்கை இல்லையா? அதனாலதான் இந்த கல்யாணத்தை தள்ளி போடுறதுலயே குறியா இருக்காளா என்று அவன் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே கேண்டீனில் இருந்து ஓடி வந்த யாழினி மீண்டும் ஆபீஸிற்கு ஒரு வாழ்வில்லை என்று ரிசப்ஷனுக்கு போன் செய்து கேட்க, தெரியல பாஸ், நான் செக்யூரிட்டி கிட்ட கேட்டு சொல்றேன், 1 மினிட் என்று வேகமாக வெளியே ஓடிய ரிசப்ஷன் பெண்ணும் யாழினியை பற்றி கேட்க,
இப்பதான் யாழினி மேடம் அழுதுகிட்டே வெளியில போனாங்க என்று கூற, அதையே அர்ஜுனிடம் கூறியதும் அவன் சேரில் இருந்து வேகமாக எழுந்தவன், இங்க என்னடா நடக்குது? அவன் நான் சொல்றத கேக்குறதுக்கு இல்ல, என் பேச்சு கேட்க கூடாதுன்னு ஒரு முடிவோட தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா. இப்ப அவ எங்கடா போயிருப்பா? நீ கவலைப்படாத மச்சான், நிச்சயமா தங்கச்சி வீட்டுக்கு தான் போயிருக்கும், வேற எங்கேயும் போயிருக்காது. ஏன்னா என் தங்கச்சி ரொம்ப தைரியமான பொண்ணு, அப்படியெல்லாம் தப்பான முடிவை அவ எடுக்கவே மாட்டான். என்ன இருந்தாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுடா. அவ பத்திரமா வீட்டுக்கு போயிட்டாளான்னு எனக்கு தெரிஞ்சாகணும். சரி, நீ யாரையாச்சும் ஆள் அனுப்பி யாழினி வீட்டுக்கு போய் ரீச் ஆயிட்டாளான்னு செக் பண்ண சொல்லு. சரி என்றவன் பின்பு டிரைவருக்கு போன் செய்து விஷயத்தை சொல்ல, அவரும் யாழினியின் வீட்டை தள்ளி 2 வீட்டிற்கு அப்பால் காரை நிறுத்திவிட்டு காத்து கொண்டிருந்தார். அதே நேரம் ஆட்டோவில் வந்து யாழினி இறங்க, அந்த தெரு முழுவதும் கூடி கூடி கூட்டமாக நின்று அவளை பத்தி தான் பேசிக் கொண்டிருந்தனர். அப்பொழுதே அவளுக்கு தெரிந்துவிட்டது, இந்த விஷயம் ஏரியா முழுக்க தெரிந்துவிட்டது, தன்னை பற்றி தான் கேவலமாக பேசுகிறார்கள் என்று. அந்த பயத்தோடும் பதட்டத்துடனுமே வீட்டிற்குள் நுழைய, வீடோ மயான அமைதியாக இருந்தது. தன் தாயையும் தந்தையும் காணாத பரிதவிப்பில் பயந்து கொண்டே அவர்கள் அறை கதவை திறந்து உள்ளே செல்ல, அவர்கள் இருவரும் அந்த அறைக்குள் அமர்ந்து அழுது கொண்டிருந்தனர். அவர்களை பார்த்தவர்களுக்கு நெஞ்சமெல்லாம் பதறியது. அம்மா, அப்பா என்றதும் அவளை எரிக்கும் பார்வை பார்த்த அவள் அம்மா வேகமாக எழுந்து வந்து தெருக்கதவை லாக் செய்துவிட்டு யாழினியை பலார் பலார் என்று அடித்து விட்டார். அவர் அடித்த அடியை மொத்தமாக வாங்கி கொண்டு அழுது கொண்டு நின்றிருந்தாலே தவிர அவள் ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேசவோ தடுக்கவோ இல்லை. அதில் அடித்தடித்து ஓய்ந்தவர் அவளை பிடித்து தள்ளிவிட்டு, யாழினி, இந்த குடும்பத்தை தூக்கி நிறுத்த போறேன்னு சொன்னியே, அப்போ எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு. ஆனா நீதான் இந்த குடும்பத்தை இப்போ கீழே போட்டு மிதிச்சிருக்க. உன்னால இந்த தெருவுல இருக்கிறவங்க எல்லாம் எவ்வளவு கேவலமா பேசுறாங்க தெரியுமா? உனக்கு வசதியான மாப்பிள்ள தான் வேணும்னா அந்த தினேஷ் தம்பி பொண்ணு கேட்டு வந்தப்ப அவரையே கல்யாணம் பண்ணிருக்கலாம்ல. உன்னோட எம்டி கூட போய் இப்படி சேர்த்து வச்சு பேசியிருக்காங்களே, அவரும் இந்த வீட்டுல வந்து ஒரு வாய் சாப்பிடறதுக்கே அவ்வளோ யோசிக்கிறாரு. அந்த மனுஷன் உன்னை கல்யாணம் பண்ணிப்பாருன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அம்மா, நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்கம்மா. அவரும் நானும் ஒருத்தர் மனப்பூர்வமா விரும்புறோம், கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் ஆசைப்படுறோம். மித்ரனோட படிப்பு முடியட்டும், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நான் அவர்கிட்ட சொல்லி வச்சிருந்தேன். அதனாலதான் இந்த விஷயத்த பத்தி அவரு நம்ம வீட்டுல வந்து பேசல. நீங்க தயவு செஞ்சு தப்பா நினைக்காதீங்க. என்ன யாழினி, உனக்கெல்லாம் விளையாட்டு காரியமா இருக்குதா? நியூஸ்ல சொல்றத கேட்டியா? என்னெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? அவங்கெல்லாம் பணக்காரவங்க, தேவைக்கு நம்மள யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுருவாங்க. நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவங்களுக்கு மானம் மட்டும்தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுவே போயிருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம உயிர் வாழறதே வேஸ்ட். சப்போஸ் உன்னுடைய எம்டி உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு கைய விரிச்சிட்டாருனா அதுக்கப்புறம் உன்னை யார் கல்யாணம் பண்ணிப்பாங்க? இத நீ கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? இல்லம்மா, நிச்சயம் அந்த மாதிரி எல்லாம் நடக்காது. அர்ஜுன் பாஸ் கண்டிப்பா என்ன கல்யாணம் பண்ணிக்குவாரு. அப்போ அவர் இத பத்தி வீட்டுல வந்து பேசி இருக்கணுமா இல்லையா? காலையில இருந்து இப்படி ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கு, ஏன் அவர் இன்னும் வீட்டுக்கு வந்து எங்களை பார்த்து பேசல? ஐயோ அம்மா, அவர் வரேன்னு தான் சொன்னாரு, நான் தான் வர வேண்டாம்னு. போது யாழினி, நிறுத்து. இதுக்கு மேல சும்மா சும்மா அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத. இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. இனிமே நீ வேலைக்கே போக தேவையில்லை. 4 வீட்டுல 10 பாத்திரம் தேய்ச்சாவது இந்த குடும்பத்தை நான் காப்பாத்திக்கிறேன். மித்ரனோட படிப்பை நிறுத்திட்டு வேலைக்கு அனுப்புறேன். அவனும் நானும் சேர்ந்து சம்பாரிச்சு இந்த குடும்பத்தை ஓட்டுறதுக்கு எங்களுக்கு உடம்புல தெம்பு இருக்குது. நீ இனிமே எந்த வேலைக்கும் போகாம வீட்லயே இரு. இந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் ஆறட்டும், அதுக்கப்புறம் நாங்களே ஒரு நல்ல பையனா பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். இதுக்கிடையில தேவையில்லாம வேற ஏதாச்சும் வேலை பார்க்கணும்னு நீ நினைச்ச, நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன் என்று அவளை பிடித்து அறையில் தள்ளிவிட்டு கதவை சாத்தியவரோ, இந்த பொண்ணால இன்னைக்கு மானம் போனது தாங்க மிச்சம். உங்க செல்ல பொண்ணுன்னு தலையில தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டு இருந்தீங்கல்ல, இப்ப பாருங்க அவளால அசிங்கப்பட்டுதான் நிக்க வேண்டியதா இருக்கு என்று கத்தி கொண்டிருக்க, அவரோ கண்ணீர் வடித்தபடியே அமைதியாக அமர்ந்திருந்தார். தன் மனைவிக்கும் பரிந்து பேச முடியவில்லை, தன் ஆசை மகளுக்கும் பரிந்து பேச முடியவில்லை.
என்ன முடிவு எடுப்பது என்று தெரியாமல் குழப்ப நிலையில் இருந்தவர் தன் மகளின் வாழ்க்கையை நினைத்து துடித்துக் கொண்டிருந்தார். அதே நேரம் டிரைவர் அர்ஜுனுக்கு போன் செய்து, பாஸ், மேடம் அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. இங்க தெருவெல்லாம் ஒரே பிரச்சனை. கூட்டம் கூட்டமா கூடி நின்னு மேடம் பத்தி தான் தப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அவங்க அம்மா கூட அவங்கள சத்தம் போடுற மாதிரி தான் வெளியில கேட்டுச்சு. என்ன நடக்குதுன்னு தெரியல, ஆனா வீட்டுக்கு வந்துட்டாங்க பாஸ். சரி, நீங்க அங்க இருந்து கிளம்புங்க என்றவன் காவியாவையே அழைத்தான். உள்ளே வந்த காவியா பயந்தபடியே நின்று கொண்டிருக்க, காவியா, எனக்கு ஒரு வேலை பண்ணணும். சொல்லுங்க பாஸ். நீ இப்பவே உடனே கிளம்பி யாழினி வீட்டுக்கு போ. எதுக்கு பாஸ்? அவளோட பேக், செல்போன், டேப் எல்லாமே இங்கதான் இருக்கு. அத குடுக்கற சாக்குல அவ எப்படி இருக்கா என்ன ஏதுன்னு பாத்துட்டு எனக்கு கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணு. பாஸ், என்ன உள்ள சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா? அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. நீ போய் பார்த்துட்டு எனக்கு சொல்லு. எனக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாது அங்க கிளம்பி போறதுக்கு. ஆனா அவளோட வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நான் அமைதியா நிக்கிறேன். எல்லா நேரமும் அதே மாதிரியே இருக்க மாட்டேன். அதையும் அவகிட்ட சொல்லிடு. இந்த போனை எப்படியாவது அவகிட்ட சேர்த்துடு. இந்த போனை நீ குடுக்கறது அவங்க அம்மாவுக்கு கூட தெரிய வேண்டாம். சப்போஸ் போனை புடுங்கி வச்சுட்டாங்கன்னா அவ கூட கான்டாக்ட் பண்றதுக்கு எனக்கு எதுவுமே இல்லாம போயிடும். புரியுது பாஸ், நான் அப்படியே செஞ்சிடறேன். இல்ல வேண்டாம், கண்டிப்பா அவளோட போன் எங்கன்னு அவங்க அம்மா கேட்பாங்க. சோ ஒரு நிமிஷம் இரு என்றவன் தனது டேபிளில் ஒரு டிராயரை திறந்து அதற்குள் இருந்த இன்னொரு போனை எடுத்து காவியாவின் கையில் கொடுத்தவன், யாழினியோட போனை அவங்க அம்மா கிட்ட கொடுத்துரு. யாருக்கும் தெரியாம யாழினி கிட்ட இந்த போனை கொடுத்து, பாஸ் உன்கிட்ட கொடுக்க சொன்னாரு, அவரு உன்கிட்ட இதுலதான் பேசுவாரு, யாருக்கும் தெரியாம வச்சுக்கொண்டு மட்டும் சொல்லிட்டு வந்துரு. ஓகே பாஸ். சரி, நான் டிரைவர் கிட்ட சொல்றேன், நீ உடனே கிளம்பு. அவங்க வீட்டுக்கு முன்னாடி போய் இறங்காத. அந்த தெரு முனையிலேயே இறங்கி அதுக்கப்புறமா நடந்து போ. ஆபீஸ் வண்டியில போனா எல்லாருக்கும் சந்தேகம் வந்துடும். ஓகே பாஸ், நான் போய் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்றேன். அதுக்கு முன்னாடி நீ அவங்க வீட்டை ரீச் ஆகும் போதே உன் போன்ல எனக்கு கனெக்ட் பண்ணு. ஏர்பட்ஸ் வச்சிருக்கல? இருக்குது பாஸ். அதுல நீயும் அவங்க வீட்டுல இருக்கவங்களும் பேசுறது எல்லாம் எனக்கு தெளிவா கேட்கணும், புரியுதா? நானா கட் பண்ற வரைக்கும் உன் போன் கால் கட் ஆக கூடாது. சரிங்க பாஸ் என்று பயந்தபடியே அங்கிருந்து வெளியே செல்ல, சிவாவோ, எதுக்குடா மச்சான் இவ்ளோ எல்லாம் பண்ணிக்கிட்டு, ஒருட்டு நீயே நேர்ல போய் பாத்துட்டு வந்துடலாம்ல. அதுக்குதான் அவ வாய்ப்பே கொடுக்கலையடா. இன்னைக்கு ஒரு நாள் தான் அவளுக்கு டைம். நாளைக்கு வரைக்கும் அவகிட்ட இருந்து எனக்கு எந்த பதிலும் வரலனா நாளைக்கு நேரா போய் அவங்க வீட்லயே பேசி அவளை தூக்கிட்டு வந்துருவேன். சரிடா மச்சான், அப்போ நானும் நாளைக்கு வரேன். கண்டிப்பாடா, உன் சப்போர்ட் இப்போ எனக்கு ரொம்ப முக்கியம். நீ இல்லாம என்னால ஒன்னும் பண்ண முடியாது என்றவன், நீ இங்கே இரு, நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன் என்று வேகமாக கிளம்பி வெளியே சென்றான். நானும் வரேன் அர்ஜுன். இல்ல, நீ இங்கே இரு என்று கூறிவிட்டு அவன் காரை எடுத்துக்கொண்டு வெளியில் சென்றான். அதே நேரம் இங்கு ஆபீஸில் இருந்த சிவாவிற்கோ ஒன்றுமே புரியவில்லை. தன் நண்பனின் வாழ்க்கையில் இப்பொழுதுதான் ஒரு சந்தோஷம் வந்தது. அது இவ்வளவு சீக்கிரம் கெட்டு போகும் என்று அவன் எதிர்பார்க்கவே இல்லை. அங்கிருந்தபடியே அனைத்து கடவுளையும் வேண்டிக் கொண்டிருந்தான். அர்ஜுனோட வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராமல் அர்ஜுனும் யாழினியும் ஒன்னு சேரணும். அவங்க 2 பேருக்கும் நல்லபடியா கல்யாணம் நடக்கணும். ஆண்டவா, இதுக்கு நீங்க தான் துணையா இருக்கணும். அங்கிள், நீங்களும் உங்க பையனோட வாழ்க்கைக்கு துணையா நிக்கணும். நீங்க இப்போதைக்கு சாமி மாதிரி தான் மேல இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருப்பீங்க. அர்ஜுனை எந்த நிலைமையிலையும் தயவு செஞ்சு கைவிட்டுறாதீங்க. அர்ஜுன் யாழினி வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராம அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும். அது மட்டும்தான் இப்போதைக்கு எனக்கு வேணும். தயவு செஞ்சு அதுக்கு மட்டும் எனக்கு உதவி செய்யுங்க என்று வேண்டிக் கொண்டிருக்க, கோபமாக ஆபீஸில் இருந்து கிளம்பிய அர்ஜுனின் கார் வெறித்தனமாக ரோட்டில் சென்று கொண்டிருந்தது.